ஏடெடுத்து படிக்கிற இளம் தலைமுறையினுடைய கையில் இன்னைக்கு மது பாட்டில கொடுத்துட்டான் காலி. ஆனா இது இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்றாரு. இதுக்கு முன்னாடி அதிமுக அரசு இருக்கிறப்ப இவங்க எல்லாம் எதுவுமே பண்ணதே இல்லையா? கோச்சிங் கிளாஸ்க்கு தனியா போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லாம ஸ்கூல்லே வந்து நல்ல கோச்சிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலியமா வந்து அப்போ கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிற அந்த நீட்டு இதெல்லாம் ஆதரிக்கிறாரா? மாநில உரிமை பற்றி வாயிலிய பேசுகிறவர்கள் இந்த நாட்டில் இந்தியாவினுடைய புதிய கல்விக் கொள்கை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறார். ஆனா வெளியில நாடகம் போடுகிறார். கல்வி சுகாதாரம் எல்லாம் ஒன்றிய அரசு கையிலே இருக்க முடியாது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்னாச்சு தெரியுமா? தூர்ந்து போய்விட்டது. அரசு கொடுக்கிற மானியத்தில் போக்குவரத்து கழகம் இயங்குகிறது. இதுக்கு பேரு நிர்வாகமா? தலைவர் விஜய் அவர்களை பத்தி ஏதாவது பேசுறப்ப அவங்க கையாளக்கூடிய ஒரே விஷயம் அபியூசிவா பேசுறது. எல்லா பெண்களையுமே வந்து பேசும்போது அவங்க நடத்தை சார்ந்து அவங்கள வந்து வன்முறைக்கு ஆளாக்கப்படுறது. இது எந்த வகையில சரியா இருக்கும்? நாங்களா பண்றோம் சார், அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல கூட முடியாத அளவுக்கு வார்த்தைகள் வசைப்பாடுறாங்க. பேசுறது எல்லாமே தாவேக்கால இருக்கிறவங்க தானே பேசுறாங்க. அது அவங்க விருப்பம். எந்த தேர்தலையும் கலந்துக்காம 50% வாக்குகள் வரும் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. உங்களுடைய கட்சி இது எப்படி கருத்து கணிப்பே நடக்காம? செங்கோட்டையனுக்கு கணக்கு. நான் சொல்றது ஒரு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் கழக பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? அரசியல் தலைவரா அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது சரி, ஓகே சார். இப்போ கல்வியில வந்து இவர் வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தருக்கு வந்து வழிவகுக்கிறாரு. வைர நெக்லஸ் கொடுக்கறது அல்லது வந்து இந்த மாதிரி ரொம்ப விலை மதிக்க முடியாத பொருட்களை கொடுக்குறாரு. ஸ்டாலின் அவர்களும் வந்து கல்வி மூலியமா நிறைய மாற்றங்கள் கொடுக்குறாரு. நான் முதல்வன், தமிழ் புதல்வன், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லலையே. இப்ப கல்வியில மாற்றம் வரலன்ற மாதிரி பேசுறாரு வேலூர்ல. நாங்க வந்துச்சுன்னா கல்வியில இன்னும் மாற்றம். கல்வியில நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. என்னென்ன மாற்றங்கள் சார்? இப்ப இன்னும் கல்வியில தலைகீழ் மாற்றம் செய்ய வேண்டியது இருக்கு. கல்வியில இன்னைக்கு செய்ய வேண்டிய மாற்றங்கள் கணக்கில்லாத மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. 206 அரசு பள்ளிகளை மூடிட்டாங்க. தமிழ் மொழி கல்விக்கு முக்கியத்துவமே இந்த அரசு கொடுக்கல. கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த அரசாங்கம் உங்களை திரும்ப போல மதிக்குது. இன்னைக்கு கல்வியில் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இப்ப 448 அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் JEE எக்ஸாம்ல பாஸ் ஆயிருக்காங்க. ஆமா, நல்ல முயற்சி தான், பாராட்ட வேண்டியது. இப்ப அது ஆளும் கட்சியோட எந்த ஒரு இன்புட்ஸும் இல்லாம நடந்திருக்குன்னு சொல்வீங்களா சார்? ஆளுங்க, நான் அதை குறை சொல்லலையே. ஆளுங்கட்சி நாங்க வந்து கல்வியில என்ன செய்வோம்? ஒவ்வொரு மாணவனுடைய திறனை அறிந்து கொண்டு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஒவ்வொரு பள்ளியிலும் கொடுக்கணும். மாவட்டத்தில் இல்லை, ஒவ்வொரு பள்ளியிலும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கணும். நான் மாணவனாக இருந்த காலத்தில் வாரத்தினுடைய கடைசி நாள் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லொழுக்க வகுப்பு நடக்கும். இன்னைக்கும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். பாடத்திட்டத்திலே அதை சேர்க்கணும். தமிழ்நாடு முழுவதும் திறன் மேம்பாட்டு பயிற்சி நல்லொழுக்க பயிற்சி மாணவர்களுக்கு கொடுக்கணும். போதையின் பாதையில் புதைந்து கொண்டிருக்கிறது தமிழகம். இந்த நாட்டில் ஏன் வயசை ஒத்தமே இந்த நாட்டில் குடிக்கிறான்னா மன்னிச்சிடலாம். ஆனால் ஏடெடுத்து படிக்கிற இளம் தலைமுறையினுடைய கையில் இன்னைக்கு மது பாட்டில் கொடுத்துட்டான் ஸ்டாலின். அதனால கல்வியில் நிறைய சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கு. அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யறோம்னு தெரியும். ஓகே, இப்போ ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லார் கையிலையும் மது பாட்டில் கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க. ஆனால் மது கலாச்சாரத்துக்கு எல்லாருக்குமே உடன்பாடு கிடையாது. எல்லாருக்குமே வந்து அதில் எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறோம். ஆனால் இது இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் பண்றாரு. இதுக்கு முன்னாடி அதிமுக அரசு இருக்கிறப்ப இவங்கெல்லாம் எதுவுமே பண்ணதே இல்லையா? மதுவிலக்கு ரத்து செய்தது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்டாலினுக்கு அப்பா. மதுவிலக்கு தான் நடைமுறையில் இருந்தது. மறுபடியும் கொண்டு வந்தது யாரு சார்? அது ஸ்டாலினுக்கு அப்பா. ஜெயலலிதா எதுவும் பண்ணலையா? அவங்க அதை கண்டினியூ பண்ணாங்க. அண்ணா வந்துட்டு மதுவிலக்க நடைமுறைப்படுத்தினார். 67 அண்ணா முதலமைச்சர். அரசுக்கு வருவாய் வர வேண்டுமானால் சாராய கடை திறக்கணும்னு சொன்னாங்க. அண்ணா சொன்னார், அதன் மூலம் கிடைக்கிற வருவாய் குஷ்டரோகியின் புண்ணில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம்னார். அண்ணா அதுக்கு ஒத்துக்கிடவே இல்லை. மதுவிலக்கு பிரச்சாரத்தை செய்வதற்கே அண்ணா எம்ஜிஆர்கிட்ட கேட்டுக்கொண்டார். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல், சென்னை ராஜதானியினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி கொட்டும் மழையில் கோபாலபுரத்தில் கருணாநிதியினுடைய வீட்டில் ஏறி நின்று தயவு செய்து மதுவிலக்கை ரத்து செய்து விடாதீர்கள்னு கண்ணீர் மல்க கேட்டார். அதை தாண்டித்தான் செய்தார் கருணாநிதி. அவர் தொடங்கி வைத்த அநியாயம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்படி பல்கி பெருகி
பல கிராமங்கள் பாழாகிவிட்டது. நான் நேற்று முன்தினம் சிவகங்கைக்கு அருகில் ஒரு கூட்டத்துக்கு போன இடத்துல நீங்கள் எந்த கிராமம்னு கேட்டால் அவர் ஊரை சொன்னார். எங்கள் ஊருக்கு பஸ் வசதியே கிடையாதுன்னார். இந்த காலத்திலுமா இப்படி இருக்குன்னு கேட்டேன் இந்த தம்பிகிட்ட. ஆம், ஏன் பஸ் வசதி கிடையாதுன்னா எங்கள் ஊரில் எல்லாருமே குடிகாரன். பேருந்து வந்தால் பேருந்தில் ஏறிட்டு டிக்கெட் எடுக்க மாட்டான். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால பேருந்தை எங்கள் மாவட்டத்தில் இருந்து எங்கள் ஊருக்கு பஸ் விடுறதில்லை அப்படின்னு சொன்னோம். இதுல மாற்று கருத்து இல்லை சார். இதுல விமர்சனங்கள் நிறைய இருக்குதான். இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மேடையில பேசுகிற போதே கோச்சிங் கிளாஸ்க்கு தனியா போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லாம ஸ்கூல்லே வந்து நல்ல கோச்சிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலியமா வந்து அப்போ கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிற அந்த நீட்டு இதெல்லாம் ஆதரிக்கிறாரா? நீட்டு வந்து கொண்டு வந்ததே எதுக்குன்னா இந்த தனியார் கோச்சிங் சென்டர் கொழுக்குவதற்காகத்தான் அதை கொண்டு வந்தது. அதுதான் நான் அது இல்லாம இங்கே கொண்டு வருவேன். திறன் மேம்பாட்டு பயிற்சியை பள்ளியிலேயே நாங்கள் கொடுத்துருவோம். அவன் இன்னொரு கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டிய தேவையில்லை. ஒரே ஒரு வருஷம் இந்த நாட்டில் 2-3 லட்சம் ரூபாய் கேட்குறான் கோச்சிங் சென்டரில். அந்த சென்டருக்கு பேர வேணாலும் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் இடம் வைக்காமல், ஏன்னா பொதுமக்கள் அவ்வளோ வசதி படைத்தவர்கள் அல்ல. கல்வி பெற வேண்டும் என்கிற தாகமும் தன்னுடைய குழந்தையை கல்வியில் உயரத்தில் உட்கார வைக்க வேண்டும் என்கிற தவிப்பும் பெற்றோர்களுக்கு இருக்கிறது. அதை இந்த எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதான நோக்கம் நோக்கி விஜய் நடைபெறுகிறார். அப்ப அந்த நீட் கோச்சிங்கை இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. நீட்டை வந்து ஆதரிக்கிறாருன்னு எடுத்துக்கலாமா? அப்போ நீட் கொஸ்டின் வந்து இப்போ என்னாச்சுன்னா சென்ட்ரல் சிலபஸில் தான் கொஸ்டின் கேட்குறான், ஸ்டேட் சிலபஸில் கேட்கறது இல்லை. அதனால தான் எங்கள் தலைவர் மட்டும்தான் சொன்னார், கன்கரண்ட் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட் அப்படி இருக்கக்கூடாது. கல்வி வந்து பொதுப்பட்டியலில் இருக்கணும், கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கணும். அப்போது தான் மாநில அரசு உரிமையோடு போராட முடியும். மாநில உரிமை பற்றி வாயிலிய பேசுகிறவர்கள் இந்த நாட்டில் இந்தியாவினுடைய புதிய கல்விக் கொள்கை கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறார்கள். ஆனால் வெளியில் நாடகம் போடுகிறார்கள். ஜவஹர் நேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு IAS அதிகாரி அந்த குழுவில் இருந்து விலகியதற்கு காரணம் மோடியின் அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை சத்தம் இல்லாமல் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி தான் அவர் வெளியேறினார். அதனால கல்வியில் மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இப்போ அதே மேடையில் அவர் பதிவு பண்ணுறாரு, பெண்களுக்கு வந்து 50% SP IAS இந்த பதவிகளுக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தருவேன் அப்படின்னு. இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்களே, சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாங்களே. ஏன் சாத்தியம் இல்லை சார்? இது IAS SP பதவிகள்லாம் யார் சார் நிர்ணயிக்கிறது? ஒன்றிய அரசு நிர்ணயிக்குதுன்னும் போது எப்படி இந்த சாத்தியம் இங்கே கிடைக்கும்? அந்த எக்ஸாமுக்கு மாணவர்களை தயார் பண்ணுறது. 50% இவர் தரேன்னு சொல்கிறாரு. 50% பெண்கள் அந்த இடத்துக்கு வரணும்னு எங்களுக்கு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவீங்க? அப்போ எக்ஸாம் எழுதுறவங்க அந்த ஸ்ட்ரென்த்தில் எழுதுவாங்க. 40 ஆண்கள் எழுதுனா 40 பெண்களும் எக்ஸாம் எழுதுவாங்க. இதுக்கு தான் ஜெண்டர் பார்த்து எடுக்கிறது இல்லையே சார், திறமையை வச்சு மட்டும் தானே யார் எழுதுறாங்க. அதுதான் சொல்றேன், 40 ஆண்கள் எழுதுனா 40 பெண்களும் எழுதுவாங்க. அப்படி உள்ள திறமையுள்ள பெண்களை உருவாக்குறது, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? ஆனா இது சாத்தியம் இல்லை. இது வந்து ஒன்றிய அரசு வந்து அவங்க தான் இந்த எக்ஸாமை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது மாநில அரசால் நம்ம எப்படி? அதைத்தான் சொன்னேன், ஒன்றிய அரசுக்கு கையில் அது இருக்கக்கூடாது. கல்வி சுகாதாரம் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு கையிலே இருக்கக்கூடாது. மாநில சுயாட்சின்னா வேற ஒன்றும் இல்லை. கல்வி நம்ம கையில் இருக்கணும், சுகாதாரம் நம்ம கையில் இருக்கணும். மக்களோடு நெருங்கிய தொடர்புள்ள எல்லா துறை மாநில அரசு கையில் தான் இருக்கணும். பணம் அச்சடிக்கிறது அவன்கிட்ட இருக்கணும். எட்டர்னல் அஃபேர்ஸ் வெளிவிவகாரத்துறை அவன்கிட்ட இருக்கணும். இது மட்டும்தான் அவன்கிட்ட இருக்கணுமே தவிர வேறு எல்லா துறைகளும் மாநில அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் என்பதற்கு பேர் தான் மாநில சுயாட்சி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனை வராது. ஆனால் மாநிலங்களே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறவன் தான் பாசிஸ்டுகள், பிஜேபி. ஸ்டேட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பான். அவன் ஸ்டேட்டே பஞ்சாயத்தாக இருக்கணும்னு நினைக்கிறான். எல்லாமே தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலும் தன்னுடைய அதிகாரத்தின் கீழும் இருக்கிறதுன்னு அதை உடைச்சு நொறுக்கணும். அதற்கு என்ன செய்யணும்? அதற்கு அந்த பிலாசபியாத வளர்த்து எடுப்பதற்கு தேசிய அளவில் கருத்தரங்கள் நடத்தணும். தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சின்னு பேசுறிய நீ தமிழ்நாடு தாண்டி எங்கேயாவது போய் பேசுறியா? நீ பேசலை. இன்னைக்கு பாருங்க, SIR சட்டத்தில் மேற்கு வங்காளம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்று கல்கத்தா நகரம் குலுங்க ஒரு சேலை கட்டிய பெண்மணி பேரணி நடத்துகிறார் மம்தா பானர்ஜி. அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார்.
உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு ஸ்டாலினை மாதிரி கூலி கொடுத்து வக்கீல்களை வைக்கல, அவரே போய் வாதாடுகிறார். இவங்களுமே வந்து இப்ப கவர்னருக்கு எதிராக வந்து கவர்னர் வந்து ஒன்றிய கவர்னருக்கு எதிரெல்லாம் நாடகம் சார். அதுக்கு தீர்ப்புலாம் வந்துச்சே சார், கெடு கொடுத்தாங்க, இதெல்லாம் எப்படி சார் நாடகம்னு சொல்ல முடியும்? இந்த கவர்னர் அகற்றப்பட வேண்டுமா வேண்டாமா? நீங்க சொல்லுங்க சார், உங்களோட அகற்றப்பட வேண்டும். இந்த கவர்னர் அகற்றுவதற்கு இவர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? கேஸ் போட்டாங்களே சார், கோர்ட் வரைக்கும் போய் அத உரிமையை வாங்கிட்டு வந்தாங்களே. யாரு? இவங்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் கெடு விதிச்சது இல்ல கோர்ட்? ஆமா, அது இவங்களோட சொல்லல. ஒரு மாநில முதலமைச்சர் உச்ச நீதிமன்றத்தில் கவுன் அணிந்து கொண்டு வழக்கறிஞராக அவர் வாதாடினார். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அழகிய முன்மாதிரியாக மம்தா பானர்ஜி அவதாரம் எடுத்து நிற்கிறார். நீங்க செய்வீங்களான்னு தான் கேட்டானா. இவங்களும் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னோடியா தானே இருக்காங்க சார். எதுல முன்னோடி? ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து இவங்க தான் முன்னோடியா இருக்காங்க. மற்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டுல ஹிந்தி இருக்கு சார், ஆனா எந்த அளவுக்கு இருக்கு? மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்றப்ப இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. நான் சொல்லுகிறது ஹிந்தி படிக்க கூடாதுன்னு நாங்களும் சொல்லல. ஹிந்தி தேவை உள்ளவங்க படிங்க. நான் என்ன சொல்லுகிறேன், அரசு அலுவலகங்கள்ல தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்பதை விட குறைந்தபட்சம் நீதிமன்றத்திலேயாவது தமிழ் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக இருக்கா? இன்னைக்கு இல்லையே. அதுக்கு இவங்க ஒரு திரும்ப தூக்கி போடலையே. இன்னைக்கு இப்போ மற்ற திட்டங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருக்கு. இப்போ வந்து இலவச பேருந்து பயணம் கொடுக்குறாங்க, உரிமை தொகை கொடுக்குறாங்க, இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் ஃபாலோ பண்றாங்களா? அதுக்கு முன்னோடியா தமிழ்நாடு தானே இருக்கு. நான் இலவச பேருந்து பயணம் தேவையானது தான். ஆனா என்னுடைய தங்கை மகள் 2.25 லட்சம் ரூபாய் வாங்குறா. அவளும் இலவச பேருந்து பயணத்தில் தான் பயணிக்கிறாள். இது என்ன முறை? இது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் என்னாச்சு தெரியுமா? தூர்ந்து போய்விட்டது. அரசு கொடுக்கிற மானியத்தில் போக்குவரத்து கழகம் இயங்குகிறது. இதுக்கு பேர் நிர்வாகமா? இல்லை. இப்போ எங்கோ ஒருத்தர் கவர்மெண்ட் ஒர்க் பண்றவங்க இல்ல 2 லட்ச ரூபாய் வாங்குறவங்க போறாங்கன்றது வந்து அவங்களுக்கு தோணணும், இல்ல நம்ம போனோம்னு. ஆனா இதனால பயனடையக்கூடிய பல லட்சம் பல கோடி மக்கள் இருக்காங்க. அதை நான் பாராட்டுறேன். அப்ப இந்த விஷயங்களுக்கெல்லாம் முன்னாடி தமிழ்நாடு போக்குவரத்து துறை என்ன செய்தன்னு தான் நான் கேட்கிறேன். 5 வருஷம் ஆச்சுங்க, இது வரைக்கும் கண்டக்டருக்கு ஆள் எடுக்கலை, இது வரைக்கும் டிரைவருக்கு ஆள் எடுக்கலை, இது வரைக்கும் மெக்கானிக்கு ஆள் எடுக்கலை. நான் காலையில் எழுந்து இப்படி நடந்து போய் அந்த கடை வீதியில் ஒரு தேநீர் குடிச்சிட்டு செய்தித்தாள் வாங்க போனேன். ஒரு ஆள் என்ன அறிமுகமானார். வணக்கம். நானும் வணக்கம் சொன்னேன். என்ன வேலை பார்க்குறீங்க, எங்கே வேலை பார்க்குறீங்க? KK நகர் டிப்போவில் தான் வேலை பார்க்குறேன். என்ன வேலை? மெக்கானிக்கு. பணிமனையில் நெட்டு போல்ட்டெல்லாம் இருக்கான்னு கேட்டேன். அரசாங்கத்துக்கு நட்டு போல்ட் இருந்தால்தான் பணிமனையில் இருக்குன்னு சொன்னார். இங்கே ஆலந்தூர் டிப்போ மூடிட்டான். ஆலந்தூர் டிப்போ மூடிட்டான். வியாசர்பாடி டிப்போ மூடிட்டான். பணப்பாக்கம் டிப்போ மூடிட்டான். ஆலந்தூர்லேருந்து இங்கே நான் வந்திருக்கேன்ல, இந்த KK நகர் டிப்போ விரைவில் மூடுவான். போக்குவரத்து துறையை மூடு விழா காணுகிற நிலைமையில் இருக்குன்னு அந்த துறையில் பணியாற்றுகிற ஒரு மெக்கானிக்கு நாஞ்சில் சம்பத்திட்ட சொல்கிறார். இதை உங்கள் மூலமாக இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறேன். என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? ஓகே சார், இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளோ புள்ளி விவரத்தோட விஜய் அவர்கள் அவ்வளோ இளைஞர்களை வந்து கரெக்டாக வழி நடத்தினால இதெல்லாம் இவங்க பண்ணலை, இதெல்லாம் ஏன் பண்ணலைன்னு புள்ளி விவரத்தோட அவர் சொல்லலாம்ல. அது சொல்லாமல் தாவேகா வெர்சஸ் DMK இதை மட்டுமே தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறதுனால தாவேகா திமுக. ஓகே சார், அதை வந்து எப்படி அணுகுறீங்க? புள்ளி விவரத்தோட சொன்னா இளைஞர்களுக்கு வந்து புரிய வரும்ல. இளைஞர்களை எல்லாம் புரிஞ்சுதானே வந்து நிக்க எங்க கூட. அப்ப அது போதுமா சார்? அது மட்டும் போதுமா? இன்னும் வந்து வழி நடத்த வேண்டிய தேவை இல்லையா? வழி நடத்த வேண்டிய நிறைய வேலை இருக்கு. 2 வருஷம் ஆன கட்சி தானங்க, இன்னும் நீண்டது லாங் டிராவல் எங்களுக்கு. நாங்க செய்யத்தான் போறோம். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு இயல்பான கேள்வி, இப்போ வலதுசாரி இடதுசாரின்னு பேசுறாங்களே சார், உங்களோட பார்வையில வலதுசாரி இடதுசாரினா எப்படி நீங்க வந்து அதை சொல்வீங்க? வலதுசாரி என்பது நீங்க சொன்னீங்களே மேட்டுமைத்தனம். இடதுசாரி என்பது எதிர்நீச்சல் போடுவது. எதிர்நீச்சல் போடுவதற்கு பேர் இடதுசாரித்தனம். ஒரு ஆசாபாசங்களுக்கு அடிபணியாமல் எதிர்நீச்சல் போட்டு மக்களை தன்னுடைய வழிக்கு கொண்டு வருவதற்கு பேர் இடதுசாரி. வலதுசாரித்தனம் என்பது ஒரு மேட்டிமைத்தனத்தில் இருந்து கொண்டு ஆதிக்க வரியோடு அதிகாரத்திமரோடு இருப்பதற்கு பெயர் வலதுசாரித்தனம். இப்போ உங்களோட கட்சியை நீங்க வந்து சொல்றதா இருந்தா எப்படின்னு? இடதுசாரி. இப்போ திருமாவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த தேர்தல் வந்து சாதாரண தேர்தல் கிடையாது, வலதுசாரிகளை காலூன்ற விடக்கூடாதுன்னு ஒரு யுத்தம் நடக்குது, அதுக்கான ஒரு தேர்தலாக தான் இது இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? நாங்களும் அதுக்காக தான் சொல்றோம், அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொல்றோம். அப்ப கொள்கை எதிரியை பத்தி எந்த ஒரு கேள்விகளும் கேட்கறது இல்லையே வலதுசாரி? கேட்டுட்டு தான் விஜய் மங்கலம் கூட்டத்தில்
எங்கள் தலைவர் அரசியல் எதிரி அப்படின்னாரு. எல்லா தொண்டர்களும் 2 லட்சம் பேர் தாவேக்காவை திமுகன்னு கத்துறாங்க. அடுத்து எங்கள் தலைவரே கோஷம் போடுறாரு, கொள்கை எதிரி அப்படின்னு கேட்குறாரு, பிஜேபின்னு சொன்னாங்க. அதை மட்டும் சொல்றாங்க சார். ஏன் அவங்க கொள்கை எதிரி, இதனால கொள்கை எதிரி அப்படின்னு அவர் வந்து பாயிண்ட் பண்ணி சொல்றாரா இந்த இடத்துலயே வச்சு? இதனாலதான் இவங்க வந்து கல்விக்கான நிதியை தரல, திருப்பரங்குன்ற இஷ்யூல வந்து பெரிய பிரச்சனையாக்குனாங்க, இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு நிறைய வருது இல்ல சார், அதெல்லாம் சொல்லலாம்ல? சொல்லலாம். அதையே சொல்ல மறுக்கிறாரு. சொல்ல மறுக்க ஒண்ணும் இல்லையே, சொல்லுவார், தேவைப்படும் போது சொல்லுவார். இப்ப இது வரைக்கும் தேவை வரலையா சார்? இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு சார்? திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குனாங்க சார். அது நீதிமன்றத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா இவர் எதுவும் பேசக்கூடாதுன்னு இல்ல. நீதிமன்றத்துல இருக்கதே பேசக்கூடாது, அதுதான் ஃபார்மேட். இப்ப மற்ற கட்சி தலைவர்கள் பேசுறது இல்லையா சார்? பேசக்கூடாதுங்கிறனா, நீதிமன்றத்தில் இருக்கிறது எப்படி பேசலாம்? பேசக்கூடாது, சர்ச்சையாகிற மாதிரி பேச வேணாம் சார். இதுதான் பிரச்சனைன்னு அட்ரஸ் பண்ற மாதிரி சொல்லலாம். நீதிமன்றத்தில் இருக்கிறது பேசக்கூடாது, அதனாலதான் எங்க தலைவர் பேசல, நானும் பேசல. மற்ற விஷயங்கள் திருப்பரங்குன்றத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அமைதி குலைஞ்சிருக்கா? ஒண்ணும் கிடையாது. அங்க இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே சார். இல்லையே, பாதிக்கலையே. நீங்க திருப்பரங்குன்றம் என் கூட வாங்க, ஒரு பாதிப்பும் கிடையாது. அங்க நல்லிணக்கத்தோட தான் இருக்காங்க. நல்லிணக்கத்தை கெடுக்கணும்னு பிஜேபி முயற்சிக்கிறாங்க. அவங்க வந்து அங்க பேரணி நடத்துறப்ப முயற்சிக்கிறாங்க. இதுக்கு திமுக அவங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு கொடுக்குது. அதுல பேசினா விளைவுகள் மோசமா இருக்கும். அதனாலதான் நீதிமன்றத்தில் இருக்கிறத பேசாதீங்கன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். இப்போ உங்களுடைய தொண்டர்களுக்கு அல்லது உங்க கட்சியில இருக்கக்கூடிய வரக்கூடிய இளைஞர்கள் வந்து வழிநடத்தப்படணும், பேசணும் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க எல்லாருமே வந்து இப்போ எல்லா மனிதர்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் சார். இப்போ உங்க தலைவர் விஜய் அவர்களை பத்தி ஏதாவது பேசுறப்ப அவங்க கையாளக்கூடிய ஒரே விஷயம் அப்யூசிவா பேசுறது. எல்லா பெண்களையுமே வந்து பேசும்போது அவங்க நடத்தை சார்ந்து அவங்கள வந்து வன்முறைக்கு ஆளாக்கப்படுறது. இது எந்த வகையில சரியா இருக்கும்? நாங்களா பண்றோம்? தாவேக்கால இருக்கிறவங்க தான் சார். அவங்க கட்சியில விஜயை வச்சவங்க, கட்சி துண்டை போட்டு அவங்க ப்ரொஃபைல்ல வச்சவங்க தான் எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல பேசுறதா இருக்கட்டும். இப்ப ஜூலி வந்து பேசுறாங்க சார், அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல கூட முடியாத அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் வசைப்பாடுறாங்க. பேசுறது எல்லாமே தாவேக்கால இருக்கிறவங்க தானே பேசுறாங்க. அது அவங்க விருப்பம். அப்ப அது தெரிஞ்சும் தெரியும் ஏன் வந்து கண்டும் காணாத மாதிரி போக வேண்டிய சிச்சுவேஷன் சொல்லலாம். லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு இயக்கத்துல அது ஒரு ஒவ்வொரு ஆளையும் தோண்டிட்டு எல்லாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆளும் சொல்ல வேணாம் சார். பொது மேடையில பேசுகிற போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையாள கூடாது அப்படின்னு கையாள கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கோம். நீங்க சொல்றீங்க, தலைவரா என்ன அவருக்கு சொல்றாரு? சொல்லல. தலைவர் சொல்லாமல இது நடைமுறைக்கு வருது. நாங்க யாரும் பேசுறதே இல்லையே. இப்ப வரைக்கும் சொன்னதா எந்த ஒரு செய்தியும் வரலையே சார். இப்ப வரைக்கும் ஜூலி அவர்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஜூலி யாருன்னு எனக்கு தெரியாது. ஜூலின்ற ஒரு பெண்மணி வந்து ஜல்லிக்கட்டுக்கு போராடினாங்க சார். அவங்க வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து வேலூர்ல வந்து என்னென்ன விஷயம் பேசுனீங்க, புல்லு கட்டி வச்சுலாம் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. ஒரு கதை சொன்னாரு. அந்த வீடியோக்கு கீழே அவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை வச்சு திட்டி விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கக்கூடிய வழி இதுதான். கருத்தியல் ரீதியா விமர்சிக்கலாம்ல. தப்பு தான் தங்கச்சி. அப்போ தாவேக்கால இருக்கக்கூடிய நபர்கள் எப்ப அதை புரிஞ்சுக்க போறாங்க, எப்ப அதை சரியா வழிநடத்த போறோம்? அந்த மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அரசியல் ரீதியா பக்குவப்பட்டு அதுக்கெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப நிர்வாகிகள் மட்டுமே பண்ணா தலைமை வந்து சொல்லலாம் சார். அவருக்கான அந்த சூழல் இருக்குல்ல. இவ்வளோ மாஸ்க்ரோடு வருதுன்னு சொல்றீங்க, அவ்வளோ கூட்டங்கள் வருது. அப்போ அந்த நேரத்துல அதை சொன்னா எவ்வளவு பேர் ரீச் ஆகும்? இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்பெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். சொல்லுவோம். அப்ப அந்த சொல்றதுக்கான அந்த லிமிட், அந்த எல்லை எது வரைக்கும் இருக்கு? இவ்வளோ கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லணும். எங்களுக்கு இப்பொழுது தேர்தலை சந்திக்கணும். இப்ப மக்கள் பாப்பாங்கல்ல சார், தேர்தலை சந்திக்கணும். அதிகார பலமும் பணபலம், மசில் பவர், மணி பவர், மெஷின் பவர், 3 பவர் வைத்திருக்கிற ஒரு வல்லாதிக்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வேற வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு நேரம் இல்லை. தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லாம் நடக்கும். இப்போ இதுவுமே நம்ம அரசியலில் நீங்கள் பயணிக்கணும். நீண்ட நாள் மக்கள் உங்களை வந்து இப்போ நிறைய ஈர்ப்பு உங்கள் மேலே இருக்கிறதுனால வராங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் இன்னும் வந்து மக்கள் உங்களை வந்து விரும்புவாங்க தானே? என்ன செய்யணும்னு எங்கள் தலைவருக்கு தெரியும். ஆனால் இந்த விமர்சனம் வந்துட்டே இருக்கே சார், இதெல்லாம் எதுவுமே பேசுறது இல்லை. நீங்கள் உங்களை மாதிரி ஆளுநெல்லாம் தூண்டி விடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ எல்லா ஊடகத்தையும் விலைக்கு வாங்கிட்டாங்க, கேட்டிங்களா? நெறியாளர்னு சொல்கிற பயிலுகள்லாம் விலைக்கு போயிட்டான். நீங்கள் விலைக்கு போனீங்களான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் இதை தாண்டி பயணிப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம். இப்போ மதுரையில் வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக வந்து ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் நுழைவாயில வந்து முகப்புல வந்து பெரியார் வச்சிருந்தாங்க. அதை எடுத்துட்டு தாமரையை வச்சிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நான் தான் ட்விட்டரில் போட்டுட்டேனே, நான் பதில் சொன்னேனே. இது பெரிய கண்டிக்கத்தகுந்தது. எடப்பாடி பழனிசாமி மௌனத்தை கலைத்திருக்க வேண்டும், தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கலை அப்படின்னு நான் தான் போட்டுட்டேனே. கொள்கை தலைவராக வச்சு தலைவர் எதுவுமே ஏன் சார் தொடர்ந்து? நான் என்னத்தான் போட சொன்னாங்க, நான் போட்டேன். அவர் பேச மாட்டாரா? அப்போ என்ன போட சொன்னாரு? நான் தானே கேம்பெயின் செக்ரட்டரி, என்ன போட சொன்னாரு போட்டேன்.
இப்ப தலைவரா அவருக்கான இந்த விஷயங்கள்லாம் எப்ப தலைவருக்கு பண்ணுவாரு? தான் சொன்னேன், 1000 வேலை இருக்குல்ல, 234 சார் எல்லா கட்சியிலுமே தலைவர்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் வேலைகள் இருக்கு, அவங்க எல்லாம் பேசுறாங்களே சார். எல்லா கட்சியிலும் பத்திரிகையாளரை எல்லா சந்திக்கிறாங்க, கட்சியில இருக்கிற பேசுறாங்க. தலைவர்கள் எல்லாம் 50 வருஷம் 55 வருஷம் சர்வீஸ் ஆனவங்க. இவர் 2 வருஷம் தான் கட்சி தொடங்கி. அவருக்குள்ள வேலையை பார்த்துருக்காரு, நான் எனக்குள்ள வேலையை பார்த்துருக்கேன். நாங்கள் எல்லாத்துலேயும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப நிர்மல்குமார் சொல்றாரு, எந்த நேரத்துல தேர்தல் வந்தாலும் அணுகக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து எல்லா வேலைகளையும் பண்ணிட்டோம். எந்த மாதிரி வேலைகள் வந்து நடந்திருக்கு இது வரைக்கும்? அப்ப என்னது? எல்லாம் எந்த நேரத்துல தேர்தல் வந்தாலும் எங்களால வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு ஆமா, நிர்மல்குமார். பண்ண முடியும். அப்ப என்ன மாதிரி வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். வாக்காளர் சரிபார்க்கிற பணி இப்போ நடந்துட்டு இருக்கு. பூத்து கமிட்டி போட்டுட்டு இருக்கோம். நேற்றுக்கு தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் சேர்வர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியும். நேற்றுக்கு ஒரே நாளில் 234 தொகுதிக்கும் சேர்வர்கள் கூட்டம் நடந்திருக்கு. வேலையை பார்த்துட்டு இருக்கோம். வேற அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்ன பண்ணுவீங்க அப்போ? அடுத்த கட்ட வேட்பாளர் அறிவிக்கணும், பிரச்சாரத்தை வகுக்கணும், மக்களை சந்திக்கணும். எந்த தேர்தலையும் கலந்துக்காம 50% வாக்குகள் வரும் செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு உங்களுடைய கட்சி. இது எப்படி கருத்து கணிப்பே அது நடக்காம? செங்கோட்டையனுக்கு கணக்கு. நான் சொல்றது ஒரு 170 தொகுதி நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்களுடைய தலைவர் வந்து எந்த நேரத்துல பேசணும்னு சொல்லி பொறுமையா தான் பேசுவாருன்னு சொல்றீங்க. ஆமாம். ஓகே சார். இன்னும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.